மண் துகள் இருக்குன்னா ஒரு மண் துகளுக்குள்ள இந்த உலகம் எல்லாம் அடக்கம்னு சொன்னா அவங்க யாருனாலும் நம்ப முடியுமா? சும்மா எல்லாம் சாத்தியமா அப்படின்னு தோணும். என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு அது இப்ப எனக்கு அது சாத்தியம் தோணுது? அதெல்லாம் ஒண்ணுமே தோணுது. ஏன்னா ஒரு பொருளை விரிவடைஞ்சா அது விரிவடைஞ்சினே இருக்கும். அது விரிவடைறதுல எக்காரணமும் அது குறைவும் கிடையாது. ஆனா விரிக்கிற தன்மை உங்ககிட்ட தான் இருக்கும். நீ அதை விரிவடைக்கிறது என்ற உணர்வு தன்மை நுட்பமா இருக்குதுன்னா அது விரியும். அப்ப அதுல குறை இருக்குதா? இல்ல, குறை இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. இதுதான் உண்மை. இது என்னால பண்ண முடியாதனால நீங்க அது மண்ணு அவள் தான்றீங்க. இதே ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு ஜூம் பண்ற கருவியை கொடுத்து அவன் சொல்லுவான் இதுக்குள்ள என்னங்க இருக்குது மண்ணுக்குள்ள கேட்டா இந்த மண்ணுக்குள்ள எல்லாத்தையும் அடக்க முடியும்னு சொல்லுவான். ஏன்னா அதுக்குள்ள எல்லாத்தையும் அடக்க முடியும். அதை எடுத்து அதுக்குள்ள பொறுத்த அளவுக்கு உன்னால உணர்வு கொண்டு பண்ண முடியுமானா அது ஏத்துக்கும். ஏன்னா அந்த உணர்வுன்றது அந்த மண்ணே நம்மளே உணர்வு பொருள் தான், அந்த மண்ணு உணர்வு பொருள் தான். அந்த உணர்வை நீ எந்த அளவுக்கு நீ நுட்பமாக்கி எவ்வளவுக்குள்ள விரிவடைக்க முடியுமோ அது அவ்வளவுக்குள்ள எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஏன்னா வல்லார் விஷயம் போட்டிருப்பாரு, நான் அவர் நிறைய அண்டத்தை பார்த்து நிறைய விஷயத்தை பார்த்து விரிவடைஞ்சுனே போகுது. அப்ப சொல்றாரு, நான் விரித்தால் விரியும் என்றதால் நான் அப்படியே நிறுத்தன்னு போட்டிருப்பாரு. இதை நான் வந்து லைவா நான் உணர்ந்துருக்கிறேன். அவர் அந்த போட்ட வாசகத்துக்கான ஒரு விஷயத்தை நான் லைவா உணர்ந்துருக்கிறேன். அப்பதான் புரிச்சுது. அப்போ நம்ம ஒன்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒன்ன விரிச்சு ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம உருவாக்கினா அது உருவாகுது. அப்ப அது உருவானா அதுக்குள்ள நீ என்னென்ன நினைக்க அது எல்லாமே உள்ள ஆட்டோமேட்டிக் உற்பத்தி ஆகுது. காரணம் யாரு? நம்ம தான். நீயா உருவாக்கி நீயா அதுக்குள்ள மாட்டி நீயா துன்பப்பட்டுங்கிற உங்களுக்கு யாருக்கும் தெரியல. நம்ம ஆசை இப்படி பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஆசைப்படுறோம். இந்த ஆசையின் வெளிப்பட அது நடக்குது. அது நடக்கும்போது சூப்பரா இருக்குது. சமஸ்கிருதம் இப்ப நீங்க பாருங்க, எத்தனை உலகன்றாங்க, எத்தனை அண்டன்றாங்க. இது காரணம் யாருன்னா நம்ம தான். நம்ம ஒரு செயலை செய்யறோம், ஒரு தியானம் பண்றோமோ தவம் பண்றோமோ ஏதோ ஒரு விஷயம் பண்றோமோ அப்போ வந்து ஒரு விஷயம் கண்ணு நேரம் தெரியும். ஏன்னா இவன் ஒரு ஆசைப்படுறான், அந்த ஆசையின் வெளிப்பட அது வெளிக்காட்டுது. அது வெளிக்காட்டும் அது சூப்பரா இருக்கும்னு உள்ள போறான், அது ஒரு விஷயத்தை வெளிக்காட்டு. இப்படிதான் இந்த இடத்துல எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்குது. காரணம் அவன் அறிவு ஓரளவுக்கு வந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வண்டினாலே ஒண்ணுமே இருக்காது, ஒரு மாட்டு வண்டி கட்ட வண்டி தான் போகணும். உண்மைதானே? அவனுக்கு ஒரு அறிவு அது அன்னைக்கு அவன் இருந்தது. இன்னைக்கு பெரிய பெரிய ஜாகுவார் கார் போவோம், அது போவோம், இது போகும் நம்ம சொல்றோம். இதுவே நம்ம 100 வருஷம் சொல்லியிருந்தோன்னா ஒருத்தவனு நம்ப மாட்டா, ஏத்துக்க நம்ம போடா அப்படின்னு இருப்பான். ஆனா சொன்ன ஆள் இருப்பான், அன்னைக்கே சொல்லியிருப்பான், சொல்லாம ஆள் இருக்க மாட்டான். அவன் சொன்னது அன்னைக்கு, அது செயலாக்கம் இன்னைக்கு. இதுதான் உண்மை. ஆனா அதே போல நம்மளோட உணர்வுத்தன்மை நுட்பமானால் இங்க எல்லா பொருளுமே பிக்கஸ்ட் பொருள், எல்லா பொருளுமே லோவஸ்ட் பொருள் தான். இப்போ ஒரு மனத்துக்குள்ள எல்லாமே அடக்கமாகும்னா உன்னால ஆமான்னு சொல்ற அளவுக்கு உணர்வு நுட்பமாச்சுன்னா அது ஆமா தான். உண்மைதானே? நீ சொல்லு, இப்ப நான் அந்த வார்த்தை நான் சொல்றேன், என்னால முடியும், நான் பார்த்துருக்கிறேன், ஆமான்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு ஆணைத்தனமா சொன்னா அதை பார்த்த சமம் தானே, அதை நான் உணர்ந்தது சமம் தானே. நான் எதுக்கு போய் சொன்னேன் உங்ககிட்ட? ஏன்னா இப்ப நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு, நீ அனைத்துமா நான் இருக்கிறேன் எனக்கு புரியுது. அப்ப ஒரு மண்துகளும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா நீங்க இறைவன்றது இப்ப அந்த இறைவன் தான், அது வந்து அதோட பேர் ஆற்றல் தான். அந்த ஆற்றல்ன்றது அது ஒரு அன்பு துகள், அது பேர் கரு, அதுக்கு பேர் தான் கருணை. அது எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கும். அது இல்லாத பொருளே கிடையாது. இப்ப நம்ம உடம்புல இருந்து ஒரு முடி எடுத்து அதுல டிஎன்ஏ எடுத்தா நம்மள மாதிரி எத்தனை விஷயம் உருவாக்க முடியும் அவனால. அறிவியல் சொல்லுது. எப்படி ஒரு முடியில இருந்து நம்மள எப்படி உருவாக்குறான்? அப்ப அந்த முடிக்குள்ள என்ன மூலக்கூறு இருக்குது? உன்னோட மூலமான மூலக்கூறு அந்த முடிக்குள்ள இருக்குது. அந்த முடி ஒரு துகளுக்குள்ளே இருக்குது. புரியுதுங்களா? உன்னை உருவாக்க முடிய ஒரு முடியோட துகள் எடுத்து உன்னை உருவாக்க முடியும்னா அப்ப ஒரு மண்ணை எடுத்து இந்த உருவாக்க முடியாதா? இது அனைத்துமே சாத்தியம் தானே. அப்ப அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு அளவுக்கு நம்ம அறிவை விரிச்சு பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட நம்ம ஏன் இவ்வளவு சிறுமியா வாழ்ந்துருக்கிறோம்? எதுக்கு நம்ம இந்த நார்மல் வாழ்க்கை, ஒரு குழந்தை குட்டி வீடு நம்ம வாழ்ந்துக்குன்னு நோய் வந்து துன்பம் வந்து காசு இல்லை பணம் எல்லாருமே நான் வாழ்ந்து அந்த ஆசைக்குள்ள நம்ம போய் நம்மளோட இவ்வளோ ஒரு அரிய வேகத்தை நம்ம ரொம்ப ஈஸியா இழந்து போறோமே. ஏன்னா இங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க, எப்படியாவது மாத்திர மாட்டாங்களா, எப்படியாவது மாறிட மாட்டோமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு தேக கட்டிச்சு இவங்க மாற்ற மாட்டோம். நீங்க எல்லா பொருளுமே இயங்குது. நீங்க எது மூலம்னு சொல்றீங்களோ அதுவே இயங்குது அதுக்கோசம். ஆனா அது இங்க யாருக்கும் தெரியல. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நான் இறைவனுக்கே வலிக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இறைவன் ஒரு பொருளை இதை நீங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கு பேருன்றது அன்பு தான், அதுக்கு பேர் கருணை தான். அதுக்கு வலிக்குமானா நம்மளுக்கே வலிக்கணும், கருணையான ஒரு பொருள் வலிக்குமா வலிக்காது? சும்மா யோசனை பண்ணி பாருங்களேன், அதுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஏன்னா அந்த வலி நான் உணர்ந்துருக்கிறேன். நான் தான் சொல்றேன், எப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அது எங்கேயோ நீ எங்கேயோ இல்ல, எல்லாமே சேர்ந்து ஒரே பொருளா இருக்குது. உனக்கு வலிக்கும்னா அதுக்கும் வலிக்கும். இப்ப எப்படி ஒரு பெத்த தாய்க்கு ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன விஷயம் வலி வந்தா எவ்வளவு நீங்க துடிக்கிறீங்களோ, அப்போ நீ உருவாக்கின ஒரு குழந்தைக்கே இவ்வளவு துடிப்பு உனக்கு வரும்னா அப்போ உன்னை உருவாக்கின மூலத்துக்கு எவ்வளவு துடிப்பு இருக்கும்? அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. அதுதான் உங்க யாருக்குமே தெரியல. உண்மைதானே? நீ ஒரு குழந்தை உருவாக்குற, அந்த குழந்தைக்கு ஒரு சிறிய துன்பம் வந்தா எவ்வளவு உங்களுக்குள்ள துடிப்பு, எவ்வளவு ஒரு கஷ்டம் வருது, எவ்வளவு வலி வருது. அப்போ உங்களை எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த பொருள் ஒண்ணுக்குள்ளேயுமே இருக்குது. அதை உருவாக்கி அதுக்குள்ள அதுவே கருவாகி அதுக்குள்ள அதுவே இந்த ஏக்கமா சுத்தி இருக்குது. அது யாருக்கும் தெரியல. அப்ப அதுக்கு எவ்வளவு பெயின் இருக்கும் தெரியுமா?
நான் அந்த பெயினை உணர்ந்து தான் சொல்றேன்ப்பா, அதுக்கே வலிக்கும், அது இதுதான் ஆசைப்படுது. அந்த ஆசைப்பட்டு அதை வெளிப்படுத்துறதுக்கோசம் அதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல எங்க இருந்து இப்ப நீங்க பாருங்க, லைட் அண்ட் சவுண்டா இருந்து அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களா மாறி அதுக்கப்புறம் நீர் நிலமா மாறி அதுக்கப்புறம் ஜீவராசியா மாறி இந்த தன்மைகள் வருது. எதுக்கோசம்? முடிவை நோக்கிய பயணத்துக்கோசம் தான். நீங்க திருப்பி அதை மூவ் பண்றதுக்கோசம் கிடையாது. இது முடிக்க முடியுமானா முடியும். ஒரு மனித தேகத்தால் இது முடியும்னு நம்ம நம்புறது என்ன இருக்கு? எனக்கு முழுமையான நன்மை நடக்கும் நம்ம நினைக்கலாம் தானே, எனக்கு இறுதியான இன்பம் வரணும் எனக்கு நினைக்கலாம் தானே. இதெல்லாம் நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம அறிவு போல ஏன்பா நம்ம வாழ்ந்தது இல்லப்பா அப்படின்னு தான் நினைக்கிறோம். நம்ம இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி சிந்திக்கிறது செஞ்சுருந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் வருமா வராது எல்லாருக்குள்ளயும். இப்ப நான் பேசுறேன், இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்க எல்லார் மூளைக்குள்ள இது போகும். இந்த இடத்துக்கு ஆற்று இந்த இருக்கிற எல்லா தன்மைக்குள்ள இதுக்குள்ள போயிடும். இப்ப எம்டி ஸ்பேஸ்க்குள்ள இப்ப நம்ம பேசுறதுலாம் ஆற்றல், இந்த ஆற்றல் மொத்தமே இங்க டிராவல் ஆகும். ஏற்கனவே இங்க என்ன ஆற்றல் இருந்ததோ அந்த ஆற்றல் இதோட கலக்கும் போது இங்க இருக்கிற ஆற்றலாம் வரும், இந்த ஆற்றலாம் அதிகமா இருக்கும். எனக்கு கருணைன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறோம். இப்ப இது டியூஷன் சென்டர், இப்ப இந்த கிளாஸ் எடுக்கும் இந்த பசங்களோட தன்மை அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க நம்ம கருணையை பத்தி பேசுறோம், அதை செயலா செஞ்சிருக்கிறோம், அதை அறிவா பெற்றுக்கிறோம். இப்ப அதை நான் பேசுறேன், இதெல்லாமே நம்ம எல்லாரும் கேட்கிறோம். இப்ப அதை இங்க பயன்படுத்துறீங்களா பயன்படுத்தல ரெண்டாவது பிரச்சனை, இது எல்லாமே உள்ள ஸ்டோரேஜ் தான். ஏன்னா நீங்க பாருங்க, காதை ரெண்டு மட்டும் எதுவுமே பண்ணி மூடி வைக்க முடியாது. நீ எது சொல்ற உங்க காதுல போய் கேட்டுட்டு தான் வெளியே போகும். ஏன்னா தான் சொல்லுவேன், கண்ணு காது மூக்கு உன் கண்ட்ரோல்ல கிடையாது, அது உன் மூலத்தோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பொருள். அது மூணுமே அதுதான். ஏன்னா அது மூணுத்தையும் 100 விஷயத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது, அதோட செயல்பாட்டில் மட்டும் தான் அது நடக்கும். வாயும் கையும் மட்டும் தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். உண்மையா இல்லையா? அதனால தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க எல்லாரும். நீங்க யோசனை பண்ணி தெரியும், நீ என்னதான் காதை க்ளோஸ் பண்ண உள்ள போய் கேட்கும் அது. அதுவா நீ க்ளோஸ் பண்ணிக்கணும், வாயனா நீ க்ளோஸ் பண்ணிக்கலாம், கையினா நீ எடுக்காம இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு விஷயம் நீ பார்க்காம நான் இருக்கிறேன், கண்ணை மூடி நிற்பேன். மூக்கும் கண்ணும் காது மட்டும் நீ ஒரு கண்ணில் பார்ப்ப, ஒரு கண்ணை நல்லது பண்ண முடியாது. நான் ஒரு மூக்குல சுவாசம் பண்ண, ஒரு மூக்குல சுவாசம் பண்ண முடியாது. ஒரு காது தான் கேட்பேன், ஒரு காதுல கேட்பேன், உன்னால இருக்கவே முடியாது. இந்த மூணு பொருளுமே ஒரே விஷயத்த பண்ணும். ஏன்னா அந்த மூணு பொருளுமே உங்க மூலத்தோட கனெக்ட்ல இருக்குது. ஓரளவு வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும், அதை மீறி தான் அது அப்புறம் அது ரொம்ப நீ கடினமாயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, அதுவே இல்லாம ஆயிடும். இப்ப இந்த அளவுக்கு நம்மளால உணர்வு கொண்டு நம்ம அறிய முடியும், நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும், நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், நம்மளை பத்தி பெருசா நம்ம உணர முடியும்னா அது கருணைன்ற ஒரு பாதைக்குள்ள மட்டும்தான். இப்ப நீ காலை 4 மணில இருந்து கஞ்சி காசுறோம், நீ பறவைக்கு நாய்க்கு உணவு வைக்கிறோம், பறவைக்கு தானியம் போறோம், மளிகை பொருள் எல்லாம் சுத்திக்கினே இருந்த நிகழ்வு நடந்துருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் கூட ஓயில. இப்ப அதெல்லாம் மொத்தமா செஞ்சு அதுல இருந்து ஒரு அறிவும் ஒரு அனுபவத்தை பெறும். ஏன்னா செல்வம் சொன்ன பாத்தீங்கன்னா, வேலை செஞ்சா செல்வம் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சா அறிவு கிடைக்கும். கருணையான செயல் செஞ்சா உங்ககிட்ட கருணை மிகுதியாகி அறிவு கிடைக்கும். அந்த அறிவு மிகுதியாச்சுன்னா உங்ககிட்ட ஒருமைன்ற ஒரு குணம் வரும். அந்த ஒருமைன்ற குணம் உங்களுக்குள்ளே வருதுன்னா, அந்த ஒருமைனா எல்லாமே ஒன்னா பார்க்கும். இப்ப என்னால எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க முடியுதே. இப்ப உங்களுக்கு ஒண்ணு இவ்வளவு மாதிரி நம்மளும் ஆனா சமசம் தானே. அப்போ ஒரு மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்பட்டா இவர் என்ன சொல்ற அதை கேட்பேன், அதை நான் நம்புவேன், அதை நான் செய்வேன். இந்த 3 எண்ணம் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங் ஆனாலே இப்ப நான் என்னென்னலாம் நான் சொல்றேன் அதெல்லாம் உங்களால லைவா உணர முடியும். இப்ப இந்த மாதிரி என்னோட உரையாடுறவங்களாம் நான் உணர்ந்துன்னு வராங்க. அவங்களால எப்படி வர முடியுது? இப்ப நம்ம செயலை செஞ்சிருக்கோம், செயலை செஞ்சு அறிவை பெற்றுக்கிறேன். இப்ப இந்த அறிவை கன்வே பண்ணும்போது அவங்க அந்த செயலையும் ஓரளவுக்கு செய்யறாங்க, சொல்றதை அதிகமா நம்புறாங்க, சொன்ன வார்த்தையை கேட்கறாங்க. அதுல நம்பிக்கையும் சொல்றதை செய்யணும். அந்த 2 தன்மை உள்ள வந்துட்டாலே எல்லா விஷயம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது ஈஸியா நடக்கும். சொல்றேன், நம்மளுக்கு கிடைச்ச இந்த மனித தேகத்தை முடிஞ்ச அளவுக்கு இறுதியான இன்பத்தை எல்லாத்துக்குமே கிடைக்கணும் நம்ம நினைக்கணும். இங்க நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம், நீன்றது அதுன்னு உங்க யாருக்கும் தெரியல. இப்ப நான் அதை அதிகமா சொல்லுவேன், இப்ப நான் இருக்கிறேன்னா இங்க எல்லாமே இருக்குது. இப்ப நான் போயிட்டு எல்லாமே போயிடணும்ப்பா, எல்லாமே இருக்கக்கூடாது, எதுவுமே துன்பத்தில் இருக்கக்கூடாது. அந்த நிகழ்வு நடக்கணும், அது நடக்கிறது ஒண்ணுதான் நித்தியமா இருக்கும், அதுதான் இன்பமா இருக்கும். இப்படி நம்ம யாரும் சொல்லுவோமா, நான் போறேங்க, நான் மறைஞ்சிடுவேங்க, நான் கலைஞ்சிடுவேங்க, நான் இதோ மாடு. ஏன்னா இந்த அறிவை நான் முழுசா உணர்ந்து நல்லா சொல்றேன், போனா இங்க எல்லாமே போகும்போது மட்டும்தான் நித்தியமான இன்பமா இருக்கும். ஏன்னா இது மொத்தமே சேர்ந்தது ஆற்றல். தனியா ஒரு ஆற்றல் மட்டும் பிரிஞ்சு போக முடியாது. நீங்க அப்படி பிரிஞ்சு போகும்னு சொன்னா திருப்பி அது பார்த்த மாதிரி தான். எப்படி நம்ம ஒரு குடும்பம் பல குடும்பம் உருவாக்கிட்டோம் பாத்தீங்களா? ஒரே குடும்பம் தான் நம்ம, ஆனா நீங்க பல குடும்பம் உருவாக்கிட்டோம். நீங்க இப்ப இந்த பாதை அதே போல சொல்றாங்க, நீங்க வேற இடத்துக்கு போயிடுங்க, இன்னொரு இடத்துக்கு போயிடுங்க, இல்ல இன்னொரு அண்டத்துக்கு போயிடுங்க, அங்க போய் நீங்க வாழுவீங்க. இது எல்லாமே என்னன்னா திருப்பி உங்களை வாழ வைக்கும், திருப்பி ஒரு விஷயத்தை சுத்த வைக்கும். உண்மைதானே? இவ்வளவு கடினமாகறதே சூப்பராகிறது நல்லா இருக்குது நம்ம சொல்றோம். காரணம் அறிவு சிறுமையாய் போக போக உனக்கு சந்தோஷம், இந்த இடம் சந்தோஷமா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் தானே, எல்லாரும் ஜாலியாக சொல்றோம் தானே. எப்படி நம்ம சொல்றோம் கொஞ்சமா யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டுக்கு ஏற்றப்பல பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மீன்பிடி துறைமுகம் கட்டிக்கிறாங்க. இப்போ கட்டிக்கிறாங்க, இப்போ நம்ம காசிமேடு மாதிரி. இப்போ நம்ம நேற்று அந்த இடத்துக்கு நான் போற மாதிரி சூழல், எனக்கு போறதுக்கு பிடிக்கல. நம்ம கூட ஒரு அன்பதான் நாங்கள் போயிட்டேன். அங்கே போய் நிற்கும் போது எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது. அங்கே நிற்கிற எல்லாரும் போட்டோ பிடிக்கிறாங்க, எல்லாம் ஜாலியாகுது, சூப்பராகுது, எல்லாம் பார்க்குறாங்க.
இப்போ எனக்கு அதான் தோணுது. இப்போ அந்த இடத்துல நான் நிற்கிறேன், என் குழந்தைய வெட்டி சாப்பிட்றது ஒரு இடத்த கட்டுவாங்க, உண்மைதானே? என் குழந்தைய வெட்டி சாப்பிட்றது ஒரு இடத்த கட்டுவாங்க, அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா? அங்க நான் போய் நின்று ஸ்டைலா போட்டோ எடுப்பேனா, ஜாலியா நின்று பேசுவேனா, சந்தோஷமா சிரிப்பேனா, நல்லா காத்து வாங்குவேனா? இது எந்த ஒரு நாயம்? உண்மைதானே? இப்ப அதுல இருக்கிற ஒரு ஒரு உயிருமே எடுத்து போட்டா துடிக்கும், துடிக்குமா துடிக்காதா? அர்த்தா ரத்தம் வரும், நம்ம எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அதுக்கு குழந்தை குட்டிக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? எல்லா மொபைல்ல எடுத்து பாருங்க, ஒரு மீனை, ஒரு பெரிய மீனை தூக்கினா அதுக்குள்ள குட்டிலாம் ஓடி வருது, அவங்க அம்மாவை பார்த்து வருதா வரலையா? அப்ப அது எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பா இருக்குது. அது ஒரு நாள் வாழ்க்கையில, ஒரு மாசம் வாழ்க்கையில, ஒரு வருஷம் வாழ்க்கையோ, உனக்குள்ள என்ன அன்பு என்ன கருணை இருக்கும் அது அதுக்குள்ளே இருக்கு. ஏன்னா நாங்க நிக்க முடியல, நான் சொன்ன மண்டலம் போயிடலாமா, நீங்க இருக்க முடியல என்னால, ஏன்னா இதே நான் பேசுறேன் இதே செய்யறேன், நான் அங்க போய் நின்னா என்ன ஆகும்? இந்த என்ன வருமா வராதா? எனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, முதல்ல அங்க வந்து வெளியே வந்துடலாம். உண்மைதானே? இப்போ என் குழந்தைய வெட்டுறது ஒரு எண்ணம் ரெடி பண்றான், அதை நான் அந்த டைப் ரசிச்சு நான் நிப்பேனா? இப்ப உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அறிவு போகாதனால, அந்த அளவுக்கு உணர்த்தன நுட்பமாதனால உங்களுக்கு தெரியல, தெரியாம நீங்க அங்க நிக்கிறீங்க. உண்மைதானே? தெரிஞ்சா நீங்க அங்க நிப்பீங்களா? நிக்க மாட்டீங்க. தெரியாதான் நம்ம நிக்கிறோம். அப்ப அதனால தெரியாத நிக்கிறதுனால உங்க மேல தவறு இல்லை, தெரிஞ்சு நாங்க நின்னா அது என் மேல தவறு, நம்ம அப்ப நிக்க கூடாது, வந்துடணும். இப்ப இது நம்மளுக்கு தெரியணும், இந்த அளவுக்கு நம்ம உணர்வு. இப்ப இது பாத்தீங்கன்னா அறிவானா அறிவு, இது உணர்வானா உணர்வு, இது அன்பானா இது அன்பு, இதுதான் அனைத்துமான இது அனைத்தும். கருணையை மிஞ்சி இங்க வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் காத்துக்கு வலிக்கும்னு பேசிடுறேன், இப்ப யாருனால ஏத்துக்க முடியுமா? என்னப்பா காத்துக்கு போய் வலிக்குமா கேக்குறோம்ல, எனக்கு தெரியுதா காத்துக்கு வலிக்குன்னு. அது வலிக்கும் நான் ஃபீல் பண்ணும்போது என்கிட்ட ஒரு 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 மனிதனுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஜீவராசி உடம்பு சரியில்லை ஃபீல் பண்ணா எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த வலி எனக்குள்ள வருது, எனக்குள்ள ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. எப்படி குத்துது? அப்போ அதோட உணர்வு நான் மீட் பண்ணது கரெக்டா ஆகி போச்சு. அப்ப அது வலிக்குன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. அது ஏதோ கண்ணை போய் அந்த கண்ணை நான் ஏத்துக்க முடியும். ஏன்னா அந்த கருணையினால போறதுனால எப்படிலாம் அது வலிக்கும். நான் நைட்ல எல்லாம் வண்டி நிப்பாட்டுறாங்க இல்லையா, நைட்ல மட்டும் காத்து இறக்கி விட்டுட்டா அந்த வண்டியில இருந்து. உண்மைதானே? இப்போ ஜெயில போய் காத்து அடைக்க முடியுமான்னா, ஜெயில போய் யாரா காத்து அடைக்க முடியுமா கேட்பீங்க. எல்லாரும் ஜெயில தான் அடிச்சு வச்சுக்கிறீங்க. உண்மைதானே? எல்லா வண்டி டயர்லயும் காத்து இருக்குது. காத்துன்றது சுதந்திரமா சுத்தக்கூடிய ஒரு பொருள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்மளும் சுதந்திரமா சுத்த, நம்மள புடிச்சு இன்னைக்கு நீ வேலை செஞ்சுதான் ஆகணும், நீ குடும்பத்துல இருந்துதான் ஆகணும், எங்கேயுமே போக கூடாது சொல்றானா? நீ எல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு ஏன் இந்த வாழ்க்கைன்னு தெரியல, ஏன் கத்துறீங்க எல்லாரும்? எவ்வளவு பேர் கேக்குறீங்க, எதுக்கு நான் இப்படி இருந்து மாட்டீங்க எப்படி கேக்குறீங்க? உங்களை வச்சு ஆட்சி வச்சுதான், உன்னை ஃப்ரீயா விடல அவன். உண்மைதானே? அதே ஃப்ரீ. இப்ப நீ நார்மலா ஒரு பர்சன், நீ இப்படிதான் வாழணும் கண்டென்ட்டா இருக்குது, இங்கேயே கொஞ்சம் ஃப்ரீ கொடுன்னு அவ்வளவு கத்துறீங்க நீங்க. ஆனா ஒரு காத்துன்றது எவ்வளவு சுதந்திரமா எல்லா இடத்தையும் சுத்தி போகக்கூடிய ஒரு பொருளை நம்ம தேவைக்கோசம் ஒரு டயர்லயும் ஒரு பெரிய சிலிண்டர்லயும் ஒரு கம்பெனிலயும் பெரிய பெரிய காத்தை அப்படியே புச்சு புச்சு வைக்கிறீங்க. அதுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும், அவ்வளவு நெருக்கம் இருக்குதுங்க. இப்படிக்கு நம்ம அதிகமாச்சா நெருக்கம் தாங்க முடியாது. உண்மைதானே? எப்படி வண்டியில போங்க, எப்படி நான் பண்ண நம்ம கேட்கறோம். அப்ப அதே போல ஃபீலிங் அதுக்கு ஏன் இருக்காது? ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு என்னென்ன உணர்வு இருக்குதோ, நமக்கு என்னென்ன வலி இருக்குதோ, நம்மளுக்கு என்னென்ன துன்பம் இருக்குதோ, இது எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணி பாக்குறது. இதுக்கு பேர் கற்பனை. இது நம்மளால பண்ண முடியுமா? 100% பண்ண முடியும். உண்மைதான், இதெல்லாம் பண்ண முடியும் தானே? நம்ம இயல்பா நம்மளால கற்பனை திறன் ரொம்ப அதிகம். இது பண்ண முடியும் தானே? இது பண்ணும்போது உங்களோட ஒரு உங்க மீறி ஒரு உணர்வு தன்மை வரும். இப்ப இதுக்கு வந்து எந்த பொருளும் தேவையில்லை, உங்ககிட்ட எதுவுமே தேவையில்லை. நீ இருக்கிற, உங்ககிட்ட கற்பனை இருக்குது, உங்ககிட்ட உணர்வு இருக்குது. அந்த உணர்வு கொண்டு இந்த கற்பனை பண்ணும்போது உனக்குள்ள உன்னை மீறி ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சிக்கு யாரும் துணை நிக்க தேவையில்லை. நீ தனியா இருந்தாலே போதும். எதுவுமே எந்த ஒரு பொருளும் தேவையில்லை, எந்த ஒரு எதுவுமே தேவையில்லை. நீ தனியா இருந்து இந்த கற்பனை நீ பண்ணும் போது ஏன் எவ்வளவு வரைக்கும் நினைக்கும் போது இவ்வளவு ஒரு ஆனந்தம் வரும், உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். நீ கண்ணை முன்னோடனே உன்னை மீறி ஒரு உலகத்துக்கு போக உங்களோட சந்தோஷத்துக்குள்ள போயிட்டு வருவேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? இதே நீங்கள தான் மொத்தம் குடிச்சிட்டு போதை அடிச்சுட்டு என்னை மீறி இருக்குங்கன்றான். இதே சில அளவுக்கு மீறி தியானம் தவம் பண்ணி என்னை மறந்து நான் போறேன்றான். ஆனா உன் நினைவு இருக்கும், உங்ககிட்ட அந்த உயிரோட வலி இருக்கும், உன்னால அடுத்த நிகழ்வு என்ன நடக்குன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியும். அந்த ஆனந்தத்தை உன்னால அப்படியே 100% என்ஜாய் பண்ண முடியும். அதை நீ பிறருக்குமே ஈஸியா கொடுக்க முடியும். இந்த செயல் வடிவமா கருணையை நீங்க இப்படி செய்யலாம், அப்படி பண்ணும்போது பெரிய ஆனந்தம் வருது, பெரிய நம்பிக்கை வருது, பெரிய தைரியம் வருது. அதுக்கு அந்த கருணைன்ற செயல் தான் மூலம். நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். எல்லாத்தையுமே இப்போ ஒரு அம்மாட்ட நான் பேசுறேன், ஸ்பீச் பேசுறேன், சொல்றாங்க ஐயா வீட்டுல பெட்டு குதிக்குதியான்றாங்க. நம்ப முடியுமா இருந்தாலே? பெட்டு வெறும் படுக்கிற பெட்டு, அந்த பெட்டு மூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இவங்க அளவுக்கு மீறி அன்பு. இப்போ நான் அந்த ஜடப்பொருள்லாம் உயிருக்கு நான் பேசிக்கிறேன். அதை பேசும்போது ஐயா நான் தனியா நைட்ல படுக்கணும், என்னால பயமா இருக்கும். ஏன்னா ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, யாரும் இல்லை, தனியா இருக்கிறேன், கணவர் இல்லை, தனியா நான் படுக்கணும், ஏன் பயமா இருக்கும். ஆனா என்னைக்கு உங்க ஸ்பீச்சை நான் கேட்டு நான் அதை செய்ய ஆரம்பிச்சேனோ எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்குது, எல்லா பொருளும் என்னோட இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஆனா அப்பல இருந்து நான் ரூம்ல போய் தனியா பார்த்தேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லா பொருளும் என்கிட்ட பேசுற மாதிரி இருக்குது, எனக்குள்ள ரொம்ப ஆனந்தமா இருக்குது. ஒரு சேர்ல கூட சேர விட்டு ஏன் தனியா வர முடியாது, என்னோட ஒட்டினே வர மாதிரி இருக்குது. பெட்ல பார்த்தா பெட்டை குதிக்கிற மாதிரி இருக்குதுயா, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இது எப்படி சாத்தியப்பட்டது? இப்ப அது கற்பனை ஏதோ ஒண்ணு மகிழ்ச்சி ஆகிச்சா, உன்னை ஆனந்தம் ஆகிச்சா, அந்த வழியில இருந்து உன்னை நீக்கி எடுத்துட்டு வந்து எது எடுத்துட்டு வந்தது நீ வச்ச அன்பு தான். இப்போ அவங்க வந்து பார்த்தா ஒரு உயிர் என்னன்னா துடிச்சுன்னா தாங்க முடியாது. ஏன் ஒரு நாய்க்கு உணவு இல்லையா, உடம்பெல்லாம் முடியாது, போன் பேசும்போது அழுதுருவாங்க.
இந்த மாதிரி இல்லாத பசங்க இப்படி ஆயிட்டாங்க. இந்த கருமையான பாம்பு வந்தா சொல்லுவாங்க, பாம்பு தயவு செஞ்சு அடிக்காதீங்க, அது போந்து அப்படி போயிட நீ விட்டுடுங்க. இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய பக்கம் எப்படி வந்தது? கருமையான செயல் இருந்தா நீ எவ்வளவு பெரிய துன்பத்தை ஈஸியா நீக்கிக்க முடியும், இருந்தாலும் பெரிய மாற்றத்தில் போக முடியும். இதெல்லாமே சின்ன சின்ன விஷயம். ஏன்னா இதுதான் இப்போ எல்லாரும் தேவைப்படுது. ஆனா இது எல்லாத்தையும் பிக்கஸ்டான விஷயம் நான் சொன்ன பாருங்க. ஒரு மண் துகளுக்குள்ள அண்டக்கூடிய அடக்க முடியுமான்னு அடக்க முடியும்ன்ற அளவுக்கு உங்களால உணர்வு தன்மை எட்டி பார்க்குற அளவுக்கு நம்ம கிட்ட அறிவு இருக்குது. அந்த அறிவு ஒரு விஷயத்துக்குள்ள அப்படியே மாட்டின்னு இருக்குது, வெளியே வரதுக்கு வழி இல்லாம நிக்குது. சொன்னா ஜெயில கைதி மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. எப்படி காத்த டயர்ல அடிச்சு வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்மள உலகில் வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போட்டு டைட் பண்ணி வச்சுட்டாங்க. இது பழக்கமா ஆனதுனால யாரும் மாத்திக்கிறதுக்கு பயப்படுறாங்க, மாத்திக்கவும் முடியல. இதை மாத்திக்க தேவையில்ல, இருக்கிற இடத்துல இருந்து இதை சிந்திங்க. ஜட பொருளுக்கு கொஞ்சம் அன்பை பாராட்ட பாருங்க, சூப்பரா இருக்கும். அது ஒரு பெரிய அனுபவத்தையும் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துரும். வாய்ப்பு கிடைச்சா நீங்க வெளியே வந்து செய்யுங்க. சொல்ற விஷயத்த அதிகமா நம்புங்க. நீங்க நம்பிக்கையை அந்த தன்மை கொடுத்துடும். இப்போ நம்மளுக்கு நோய் வரும் நம்புறோம், நம்மளுக்கு முதுமை வரும் நம்புறோம், நம்ம இறந்துருவோம் நம்புறோம், நாளைக்கு நம்ம எப்படி இருக்குமோ இருக்க மாட்டோமோ தெரியல, இப்படிதான் நம்புறோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு நடக்குமாமே, எனக்கு இது மாற்றம் வருமாமே, நானும் எல்லாத்துக்கும் மீறிய பொருள் எனக்குள்ளதான் இருக்குதாமே, அது நான் தானாமே, அப்ப நானே அனைத்துமா இருக்கிறேன்னா அந்த உணர்வோட எல்லாத்தையும் நான் பார்ப்பேன், எல்லாத்தையும் நான் உயிரா பார்ப்பேன். இப்போ உயிர்ன்றது ஒரு அர்த்தம் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? உயிர்னா துடிக்கிற பொருள் உயிர் இருக்குது, உண்மைதானே? துடிச்சா அதுக்கு உயிர் இருக்குது, இல்லைன்னா உயிர் துடிச்சா அதுக்கு உயிர் இருக்குதுன்னா அதுதான் துடிப்புன்றது பேர் உணர்வு தான், உண்மைதானே? அந்த உணர்வு உன்னை அசைச்சு பார்க்கும். ஆனா அந்த அசைவதுக்கு இல்லைன்ற நீ இல்லைன்ற பொருளை இருக்குதுன்னு சொல்லிப்பாரு. நீ இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க, உயிர் இருக்கிற பொருளை மட்டும் நீ உயிர் இருக்குதுன்ற. இப்ப இதுக்கு இல்லைன்னு சொல்ற, அதுக்கு இருக்குதுன்னு சொல்லி அதே போல இது இருக்குதுன்னு சொல்லிப்பாரு. இது அசைறத நீ பார்க்கலாம். உன் எண்ணம் இப்படிதான் பழக்கப்படுத்திக்கிறாங்க. இந்த பழக்கம் அதை தெரிய விட்டாதமாகுது. அந்த பழக்கத்தை மாத்திப்பாரு. அவர் அவ்வளவு சொன்னார் ஆசிரியா, நான் அந்த மாதிரி நான் பார்ப்பேன், நான் அந்த மாதிரி பண்ணி நான் அசைதை நீ பார்த்துடலாம். ஏன் ஆமாப்பா அசைதுப்பா, கட்டாயம் அசை. ஏன்னா எல்லாமே உனக்குள்ள இருந்து புறப்படுறது தான். நீ சொல்ற கமெண்ட் தான் இங்க எல்லாம் வேலை செய்யுது. அப்படி இருக்கும் போது இந்த அளவுக்கு உங்க கருணை மிகிறே அந்த மாதிரி பார்த்தனா அது எல்லா விதமான ஆக்ஷனும் கண்ணு எதிர்க்க காட்டும். நீ அதை பார்க்கும் போது புரிஞ்சுக்கலாம், அப்போ இது உண்மைதான், அப்போ நம்ம தான் இங்க அனைத்துமா இருக்கிறோம், நம்ம சிறிய பொருள் கிடையாது, நம்ம நினைக்கிறோம் நம்ம மனிதன்ற ஒரு பொருளே கிடையாது, அனைத்துமான மூலப்பொருள் தான். நம்ம காலங்கள் சுழற்சியில இத்தனை கோடி யுகத்துல நடந்த நிகழ்வில் வெளிப்பாடு இந்த தேகமா இருக்குது. ஆனா நானே அனைத்துமா இருக்கிறேன்றதுதான் இங்க உண்மை. அது எனக்கே தெரியாம இருக்குது. இங்க சொல்ல நான் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். நீ நான் யாருன்றது நீ அறியணும்னா பிறர் யாருன்னு நீ முதல்ல அறியணும். இங்க இருக்கிறதுலாம் யாருன்னு நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா நீ ஒண்ணு அறிஞ்சிடலாம், உண்மைதானே? இது இப்படி இது ஜடங்க, இது ஒண்ணு இல்லைங்க, இது துணிங்க, இது நாய்ங்க, இது மரங்க, இது மாதிரி அப்படின்னு அப்படி பார்க்காத. எல்லாத்தையும் உயிரா பாரு, எல்லாத்தையும் அன்பா பாரு, எல்லாத்தையும் நீயா பாரு. இந்த அளவுக்கு நீ பாக்குற பக்குவத்தை நீ மாத்திக்கோ. நீ உலகில வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா நார்மலா வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்ப நான் சொல்ற மாதிரி உங்களோட தன்மை நீ மாத்திக்க முடியும். இது எதுவும் உலகிலேயே வாழலாம். இந்த சிந்தனை நீ அதிகப்படுத்தினே போலாம். இந்த சிந்தனை அதிகப்படுத்தும் போது உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை நீங்க எல்லாரும் உணரலாம். அதுக்கு கருணைன்ற ஒரு செயல் பெரிய மூலமா இருக்குது. ஏன்னா இது லேசான விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு உயிர் போடுற வழியும் துன்பமும் நீங்கணும்னா நம்ம எல்லாரும் கருணையா மாறணும், நம்ம எல்லாரும் அன்பா மாறணும், நம்ம எல்லாத்தையும் உயிரா பார்க்கணும், எல்லாத்தையும் உணர்வா பார்க்கணும், எல்லாத்தையும் நீயா பார்க்கணும். இந்த தகுதியை நம்ம கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கருவி, நம்மளை உருவாக்குறது கரு. நம்மளை உருவாக்கின கருவை கொண்டே, கருன்றது தான் கருணை. அந்த கருணையை கொண்டு அந்த கருவுக்குள்ள போயிடும், அந்த கருவாவே நீ மாறிடும். அப்படி மாறுற அளவுக்கு தகுதின்றது கருணை, இரக்கம், தயவு, அந்த ஒருமை குணம், அதுக்குள்ள இது அடங்கி இருக்குது. அந்த செயலுக்குள்ள நீங்க எல்லாரும் எவ்வளவு டீப்னஸா போகணும்னு ஆசைப்படுங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிங்க. நான் லேசான ஆளு கிடையாது, நான் அனைத்துமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு அதிகமாக்கும். ஒன்றும் தவறு கிடையாது. என்னென்னவோ நம்ம நினைச்சு அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். அந்த முக்கியத்துவத்தை ஓர வச்சு நான் இறக்கவே மாட்டேன், நான் மரணம் இல்லாத வாழ்வேன், நானே இங்க அனைத்துமா இருக்கிறேன், இங்க இருக்கிற எல்லா பொருளுமே நானா இருக்கிறேன், இந்த மாதிரி எண்ணத்தை அதிகமாக்கும். அது அதிகமாகும் போது உங்கள்கிட்ட தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நம்ம செய்யற செயல் சும்மா செயல் கிடையாது, ஏதோ நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு போறது கிடையாது. இந்த செயலை செய்யும் போது உண்மை உத்து நோக்கி விழிப்புணர்வா கவனிக்கும் போது நிறைய மாற்றம் நம்ம கிட்ட கிடைக்கும். ஏன்னா எந்த பொருள் கிடைச்சாலும் அந்த பொருளை எடுத்து சாப்பிட்டு ருசிச்சாதான் அந்த அனுபவத்தை சொல்ல முடியும். இன்னைக்கு யாரும் அதை பண்றதுக்கான சூழலுக்குள்ள யாரும் போல, எல்லாம் மேலே போல செஞ்சுட்டு போறான். இப்ப நம்ம அப்படி செய்யல, இயற்கையை அதை முழுமையா செய்ய வச்சு அது ஆழ்ந்து உள்ள போய் அந்த உள்ளுணுக்கத்தையே புரிதலுக்கு தகுதியை குத்துச்சு. அதனால இந்த செயல் இன்னைக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச செயல் கூட பிக்கஸ்டா போய் இன்னைக்கு நிறைய விஷயத்த என்னால பேச முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. இந்த உலகத்தை இயக்கத்தை நிறுத்த முடியும் ஒரு மனிதனானு சொல்ல முடியுது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத வார்த்தையை சொல்ல முடியுது. இது சொல்றதுக்கு காரணம் என்ன? கருணை தான், அன்பு தான், ஒருமை குணம் தான். நான் சொன்னீங்க மனித நேயன்னு ஒண்ணு இருக்குது, ஆன்ம நேயன்னு ஒண்ணு இருக்குது, நான் அருள் நேயன்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். அருள் நேயத்தையும் தாண்டி ஒரு விஷயம் வச்சுக்கிறேன். இங்க பஞ்சபூதத்துக்கும் வலிக்கொண்ட ஒரு விஷயத்தை வச்சு அந்த அளவுக்கு என்னால உணர்வுத்தன்மை நுட்பமாகி அதோட வலியை என்னால உணர முடியுது. அந்த வலியை நான் உணர்றேன்னா அப்போ நான் இப்போ உன்னால பேசுற மத்தியில அந்த வலிக்குள்ள போனதுனால எனக்கு ஏற்பட்ட தெளிவான ஒரு புரிதலை கொண்டு அந்த வார்த்தையில் வெளியே வருது. வலி, அதுக்கு வலி, எனக்கு வழி. அந்த வலியை நான் உணர்ந்தேன், எனக்கு அது வலியாகி அங்க நடக்கிற நிகழ்வை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம யாருன்னு
என்னால் உணர முடியுது. நானே அனைத்துமா இருக்கிறேன். எது செய்யணும் நான் எனக்கோசம் தான் செய்யறது என்னால் உணர முடியுது. அப்போ நான் எனக்கோசம் நீங்க செய்யலாம், யாருக்கோசம் உங்களுக்கோசம் நீங்க செய்றீங்க. அப்போ நீங்க செய்ய எந்த அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம், ஏற்கனவே நெகட்டிவ் திங்க்ல போக தேவை. நானே தான் அனைத்துமா இருக்கிறேன், அந்த எண்ணத்துல இருப்போம். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, எல்லாத்துக்குமே வலி இருக்குது. அப்ப எல்லாத்தையும் அன்பா பார்ப்பேன், எல்லாத்தையும் கருணையா பார்ப்பேன். இந்த நிகழ்வு நம்ம வளர்த்துக்க இந்த கருணை நம்ம வளர்த்துக்க நமக்கு ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் ரொம்ப அளப்பரிதா இருக்கும். இது நடக்குமா 100% நடக்கும். ஆனா எல்லாரும் நான் சொன்னதை நம்பி அந்த செயலை செஞ்சு எல்லாத்தையும் உயிராகவும் எல்லாத்துக்கிட்ட ரொம்ப உணர்வோடு நீங்க போனீங்கன்னா ஒரு பெரிய அனுபவத்தை, பெரிய மாற்றத்தை நீங்க எல்லாரும் கட்டாயம் பெறலாம். நான் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.